நம்மளுடைய கோயில் பயணத்தில் இன்றைக்கி பார்க்கக்கூடிய அதி அற்புதங்களை உள்ளடக்கிய கோயில். நிறைய பேருக்கு இந்த கோயில் தெரியாது. திருவேற்காடு அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னாலே தேவி கருமாரி அம்மன் கோயில் தான் தெரியும். ஆனால் ஆதி கருமாரி அப்படின்றது உண்டு. நமஸ்காரம். ரகசிய உண்மை நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள், வாழ்த்துக்கள். அடியார்கள் வாழ, அரங்கன் நகர் வாழ, சுடகோப்பந்தன் தமிழ் நூல் வாழ, கடல் சூழ்ந்த மண்ணுலகம் வாழ, மணவாள மாவுனியே இன்னும் ஒரு 100 ஆண்டு வாழியே. இந்த கோயிலை சேவிச்சுட்டு நீங்கள் தேவி கருமாரி அம்மனை சேவிக்கிறது மிகப்பெரிய நல்ல விஷயங்களை கொண்டு வந்து சேர்க்கும். ஏன்னா ஆதி கருமாரி அப்படின்னு நம்ம சொல்லும்பொழுது இங்கே தான் கருமாரி அம்மன் முதல்ல தவம் புரிந்ததாகவும், அதுக்கப்புறமா தான் இப்போ இருக்கக்கூடிய கருமாரி அம்மன் கோவில், தேவி கருமாரி அம்மன் கோயிலில் பிரதிஷ்டை பண்ணதாகவும் ஐதீகம் உண்டு. இந்த கோயிலை பொறுத்தவரையிலும் ஒரு மிக சிறப்பு பலம் பொருந்திய ஒரு இடத்துல அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு கோயில். இதுதான் ஆதி கருமாரி அம்மன் கோயில். இந்த கோயிலில் வேப்ப மரத்துக்கு கீழே ஒட்டியே அம்பாளுடைய சிற்பம் இருக்கும். அந்த கோவில் அந்த சன்னதிக்கு அருகாமையிலே இருக்கக்கூடிய ஒரு மற்ற சன்னதிகள் அப்படின்னு நம்ம சொல்லணும் அப்படின்னா, இங்கே ஸ்வர்ண விநாயகர் உண்டு. இந்த ஆதி கருமாரி அம்மன் கோயிலில் மட்டும்தான் ஸ்வர்ண விநாயகர், அதே போல் லக்ஷ்மி நாராயணர் பெருமாள் உண்டு. அதை தவிர்த்து விசாலாட்சியும் உண்டு, காசி விஸ்வநாதரும் உண்டு. இதற்கெல்லாம் அப்பாற்பட்டு குமாரசாமி, முருகப்பெருமான், வள்ளி தேவசேனையோட நமக்கு காட்சி கொடுப்பார். இதெல்லாமே தனித்தனி சன்னதிகள், எல்லாமே கிழக்கு நோக்கி நமக்கு அமைக்கப்பட்டிருக்கும். காட்சி அற்புதமாக அமைக்கப்பட்டிருக்கும். இந்த கோயிலுடைய ஒரு நுழைவாயிலே நம்ம பார்த்தோம் அப்படின்னா தெற்கு நோக்கி இருக்கும். அதுலேயும் தெற்கில் ஒரு மிகச்சிறந்த அமைப்பாக இந்த நுழைவாயில் அமைக்கப்பட்டிருக்கும். நீங்கள் இந்த கோயிலுக்கு உள்ளே போய் முதல்ல தேவி கருமாரி அம்மன், அதாவது ஆதி கருமாரி அம்மனை சேவிச்சுட்டு வலம் வரும்போது, பிரதர்ஷனை பண்ணி வரும்பொழுது மற்ற ஏனைய சன்னதிகள், அதாவது நான் சொல்லக்கூடிய காசி விசாலாட்சி, விஸ்வநாதர், அப்புறம் குமாரசாமி, முருகர், வள்ளி தேவசேனையோட நமக்கு காட்சி கொடுப்பார். அதுக்கப்புறமா லக்ஷ்மி நாராயணர். இங்கே நம்ம ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டியது அப்படின்னா, கருமாரி அம்மன், ஆதி கருமாரி அம்மன் கோயிலில் ஒரு பெருமாளுடைய சன்னதி, அதுவும் லக்ஷ்மி நாராயணர், லக்ஷ்மியோட தன்னுடைய மடியில் லக்ஷ்மியை வைத்துக்கொண்டு நாராயணர் வீட்டிருக்கிறார், காட்சி கொடுக்குறார் அப்படின்றது ஒரு தனி அமைப்பு. இது வேறு எந்த இடத்துலையுமே நீங்கள் பார்க்க முடியாது. அது இல்லாமல் ஸ்வர்ண விநாயகர், யாருக்காவது பணத்தட்டுப்பாடு, பணம் அப்படின்ற ஒரு விஷயம் நமக்கு அந்த தேவைகளை பூர்த்தி செய்கிற அளவுக்கு நமக்கு தேவை அப்படின்னும் பொழுது பணங்கள் நிச்சயமாக இந்த கோயிலை நீங்கள் வழிபடுறீங்க. அதுவும் நான் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா, வெள்ளிக்கிழமையில் இந்த கோயிலுக்கு நீங்கள் போய் வழிபடுறீங்க அப்படின்னா மிகச்சிறந்த மாற்றங்கள் ஏற்படும். வேலை வாய்ப்பு, கை நிறைய சம்பளம் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு ஒரு கோயில் அப்படின்னா இந்த சுற்று வட்டாரத்தில் திருவேற்காடை ஒட்டி இந்த கோயில் ஒரு பெஸ்ட்டு அமைப்பில் இருக்கும். என்றைக்கு நீங்கள் கருமாரி அம்மன், தேவி கருமாரி அம்மன் திருவேற்காட்டில் வீட்டு இருக்கக்கூடிய அந்த நாகத்துக்காக இருக்கக்கூடிய அம்பாளை நீங்கள் தரிசிக்கும் பொழுது எல்லாமே ஆதி கருமாரியை சேவிச்சுட்டு பிறகு நீங்கள் தேவிய கருமாரியை நீங்கள் சேவிக்கிறீங்க அப்படின்னா அந்த பரிபூர்ண பலன் உங்களுக்கு நிச்சயமாக அம்பாளுடைய கடாட்சம் உங்களுக்கு அடையும், சேரும் அப்படின்றது தான் இதனுடைய உண்மையான கருத்து. யாரெல்லாம் திருவேற்காடு போகிறீங்களோ நிச்சயமாக தேவி கருமாரி அம்மனை சேவிச்சுட்டு ஆதி கருமாரி அம்மனை சேவிச்சுட்டு அதுக்கப்புறம் தேவி கருமாரி அம்மனை சேவிங்க. ஒரு பெரிய பலனும் பெரிய மாற்றமும் உங்களுக்கு நிச்சயமாக ஏற்படும். நன்றி. ஆழ்வார் ஆச்சாரிய நம்பெருமானார் ஜீய தொழிலே சனம், ஆண்டாள் சுக்குலிங்கம் தொழிலே சனம் சனம் சனம்.